2 விஷயம் கேட்டிருக்காரு. அதில் 2ல் 1 வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து விசில் சின்னம் வேணும். அது கிடைச்சிருச்சு. அது கேட்டதுக்காக தாங்க கிடைச்சது. எப்போ கிடைச்சது? பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு வராருன்னா இன்னைக்கு கிடைச்சது. அப்போ அவங்க சிக்னல் கொடுத்து தான் வந்தது. நீங்க பிரைம் மினிஸ்டர் மேடையில நீங்க ஒரு கெஸ்ட் அப்படின்னா உங்க ஆதார் முன்னாடியே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடணும். உங்க மேல இருக்கிற கேஸ் ரெக்கார்ட்ஸ் இவர் ஒரிஜினலா என்ன ஏது அது மாதிரி நீங்க கோவிட் சர்டிஃபிகேட் வரைக்கும் இன்னமும் டில் நவ் நீங்க கோவிட் சர்டிஃபிகேட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அது ரொம்ப ரேராக இருக்கும் எல்லாத்துக்குமே நாளைக்கு பார்க்குறப்ப. இல்லை அந்த ஐடி கார்டை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு அது முன்கூட்டியே அந்த சம்மந்தப்பட்டவர் கைக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு என் கையில் அந்த ஐடி கார்டு இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் அந்த ஒரு க்ளோஸ்டு செக்டர் வச்சுருப்பாங்க அவரை சுற்றி, அதுக்குள்ளாரையே அக்சஸே கொடுப்பாங்க. இப்போ இது அவ்வளவும் விஜய்க்கு கிளியரன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இவர் அந்த பிரைம் மினிஸ்டர் டயஸில் உட்கார்ற ஸ்டேஜ் லிஸ்ட்லேயும் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுற லிஸ்ட்லேயும் விஜய் பேர் இருந்திருக்கு. செக்யூரிட்டி பிரான்ச் வரைக்கும் இன்ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அதாவது இட் மீன்ஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் மோடி மேடையில் விஜய் ஏறுவதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் அன்று இருந்திருக்கிறது. அந்த இன்னொரு கண்டிஷன் ஒன்று வச்சாருங்கிறாங்களா, அது கொஞ்சம் பெரிய விஷயம். அதை பிரைம் மினிஸ்டர் ஹெசிடேட் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அதனால இவங்க அந்த ரீசன் வச்சுக்கிட்டு மேடை ஏறலங்கிறாங்க. பட் இப்போ நாளைக்கு திரும்பி அதை செஞ்சு தரேன்னாலுமே இவர் வர மாதிரி இல்லை, இந்த வெளியில் போயிட்டு நான் என்ன அழுத்தத்துக்கு ஆளாகிற ஆளா, நான் பயப்படுற ஆளாங்கிறாருல. இப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது உங்களை திமுகவை பலவீனப்படுத்த வேணும்னா வெளியில் இறக்குனாங்க. காங்கிரஸை நீங்கள் கொண்டுட்டு வந்து உங்க கூட சேர்த்துக்கன்னாங்க. ஓகே, அதை தான் நீ செய்யலை. செய்யாத பட்சத்தில் நாளைக்கு நீ திமுகவையும் வீக்காக்காமல் நீ தனியாக நின்னா நீ எனக்கு தான் அடி விழுவுது, என் ஓட் பேங்க் உனக்கு போகுது, அது எனக்கு மைனஸ். அப்போ நீ என் கூட வந்துடு. அதுக்கு தான் ஜனநாயகன் லாக்கு. எல்லா லாக்கும் இனிமேட்டு தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ இவர் சொல்கிறத மீறிக்கிட்டு கேட்க மாட்டேங்கிறார்ல. இப்போ இனிமேட்டு இவரை மிரட்டி வர வைக்கிறதுக்கு உண்டான அவ்வளோ வேலையும் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ ஓப்பனாக அவர் எஸ்ஏசியை விட்டே வெளியில் பேச வைக்கிறாரு. நாளைக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் காங்கிரஸை சேர்த்துக்கிறதுக்கு, காங்கிரஸ் தான் வரமாட்டேங்குது, பவர் தரோங்கிறோம், பவர் வேணாங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க ஏன் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎம்கே விட்டு காங்கிரஸ் வரத்துக்கு தயாராக இல்லை. இவங்க நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம், அவங்க வரலாங்கிறத இவங்க அதர் சைடு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன காங்கிரஸை பிரிக்கலை, டிஎம்கே அலையன்ஸை உடைக்கலைன்னா நீ நாளைக்கு என் கூட வந்தாகணுங்கிற கட்டத்தில் இருக்காங்க. இப்போ அஜித் பவார் இந்த ஃப்ளைட் கிராஷ்னால இல்லைன்னா போன 27, 28 அமித்ஷா வர வேண்டியது இப்போ கொஞ்சம் தள்ளி போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11, 12 தேதிக்கு வருவாருங்கிறாங்க. அப்படி வந்துட்டு போன பிறகு இங்கே மீண்டும் பல இடங்களில் குண்டு வெடிக்கும்.